ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் குடியம்ன்ற ஒரு கேவ் திருவள்ளூர் பக்கத்துலேயே தான் இருக்குது. பூண்டி யாராவது தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு திருவள்ளூர் சைடு இருக்கவங்களுக்கு. ஸோ குடியம்ன்றது எங்களுக்குமே தெரியாது, ஒரு வெப்சைட்டில் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அங்கே தான் போகிறோம். நம்ம ஏரியாலே ஒரு கேவ் இருக்குது, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. ஸோ விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்குது, எப்படி போகலாம், அதுக்கு என்னென்ன வேணும், எல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் பார்த்துட்டு சொல்கிறோம். ஆமாம் கைஸ், ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டைரெக்டாக அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு மீட் பண்ணலாம். ஓகே, ப்ரௌஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு 2 ரூட் காமிச்சது குடியம் கேவ்ஸ்க்கு. பட் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க போல. நான் ஒரு பழைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து ஒரு இன்னொரு 1 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா ஒரு ரைட் போச்சு. அது வந்து பட் க்ளோஸ்ட் ஆகுது, ஆக்சஸ் இல்லைன்ட்டாங்க. ஸோ நாங்கள் யூட்டன் போட்டு இங்கே வந்தோம். பட் இங்கேயும் இப்போ க்ளோஸ்ட். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. டைம்னால இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ த கேவ் இஸ் க்ளோஸ் ஃபார் நவ். வி ஆர் கோயிங் டு செக் சம் அதர் ஆல்டர்னேட்டிவ். பிளான் பி வேறு எங்கேயாவது போக வேண்டியது தான். இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? பட் இதுதான் என்ட்ரன்ஸ், பார்த்துங்க, இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் வர மாதிரி இருந்தால். அண்ட் ஒன் மோர் திங், ஆன்லைன் புக்கிங் இஸ் மேண்டட்ரி, ஆஃப்லைன் புக்கிங் இல்லையா. ஸோ ஆல்ரெடி முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வரோம். காஸ்ட்டு வந்து பர் ஹெட் 1000 rupees. ஸோ லிங்க்கும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். இதெல்லாம் ஓப்பனே பண்ணுறாங்களாம். நம்ம கருத்து நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு பிளான் பண்ணி தான் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு எங்கன்ட்டு ஓகே. மூஞ்சி தான் தெரில, 4 பேர் வந்துட்டா. ஹாய் கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, நாங்கள் குடியம் கேவுக்கு போயிட்டு இருந்தோம். பட் அது இன்றைக்கி க்ளோஸ் டியூ டு மழைன்றதுனால. ஸோ அப்படியே நாங்கள் பிளான் கேன்சல் பண்ணாமல் ஆல்ரெடி நான் உங்கள் போயிருக்கிற இடம் தான், சத்திக்குடு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பார்த்துருப்பீங்க, மேலே கிளிப்பும் போடுறேன், பார்த்துங்க. ஸோ போட்டிருப்பேன் வீடியோ மேலே. ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு கைஸ். நம்ம இங்கே வந்து திருப்பியும் சேம் சுச்சுவேஷனால திருப்பி இங்கே வர வேண்டியதாக போச்சு. பட் இந்த வாட்டி அதே மாதிரி அந்த டீப் இருக்கான்னு பார்க்கலாம், ரோட் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், சேம் டு கைஸ். கைஸ் லாஸ்ட் டைம் இந்த ரோட்டில் போயிருந்தோம். இப்போ இது புதுசாக போட்டிருக்காங்க. பட் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில, போகிற வரைக்கும் போவோம். ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் இருக்கு. லெஃப்டில் இருக்கணும். லெஃப்ட் தானே? ஆமாம், விட்டு இருபது இந்த இடம் தான் அது. ஸோ லாஸ்ட் டைம் இங்கே ஃபுல்லாக பள்ளமாக இருந்துச்சு, போகவே முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன். பட் ஸ்டில் நம்ம போய் காமிச்சோம். ஸோ இந்த வாட்டி நமக்கு ஈஸியாக இந்த தடங்கள் இல்லாமல் போயிட்டோம். எந்த தடங்களுமே இல்லாமல் போயிட்டுருக்கோம். லெஃப்டா ரைட்டா? ரைட்டு. இங்கே லாஸ்ட் டைம் வரும்போது தண்ணி இருந்தது கைஸ். ரைட்டு ரைட்டா? ஆமாம். பட் போக முடியுமான்னு தான் டவுட்ரா பண்ணேன். சேம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இல்லை, தனியாக ஃபுல்லாக இருக்கான்ட்டு இங்கே ஜஸ்ட் நடந்தா ட்ரெக்கிங் இங்கேருந்து. போகணுமா? ஆமாம், நீனா கொஞ்சம் போய் பார்த்தேன். இது மட்டும் தான் தண்ணியா? ரெக்கமெண்டபிள் இல்லை.
இல்லை இது மட்டும் தனியாக கிராஸ் பண்ணிடலாண்ணா. ஃபுல்லாக தண்ணியாக இருந்து அன்னைக்கு ஃபுல்லாக இருந்ததுல தண்ணி, அது வேறு லாஸ்ட் வேறு இருந்தது வீடு வேறு. தண்ணி இல்லையா? சரி நீ முன்னாடி போடா. அதுக்கு மேலே தண்ணி இல்லைடா இது. சரி நான் முன்னாடி போட்டா இல்லை வச்சுட்டு ஓட்டுண்ணா. நான் சொன்னல வேணாடான்னு. பட்னர் வேணா பட்னர். கைஸ் தேவையில்லாமல் சாகசம் பண்ணுறான் அவன். எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை, போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் கைஸ். ஆனால் இல்லாத ஒரு ஸ்ட்ரகிளை உருவாக்கி கைஸ். ஸோ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்ததை விட இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மி தான். ஸோ கைஸ் போயிட்டே தான் இருக்கும். மொத்தம் 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். ஸோ இப்போ ஒரு 10% தான் நாங்கள் முடிச்சிருக்கோமே. ஸோ இப்போ ஒரு 30 to 40 minutes ஆகிடும் நினைக்கிறேன் போகிறதுக்கு. ஆகிடாதா? இதுவும் க்ளோஸ் தான். என்ன பண்ண? ஆமாம் பண்ண. வயசு அந்த தாத்தா பட்டி இருக்காங்க பார்ப்போம். பேய் வாழ்ற இடம் மாதிரியே இருக்கு. பேய் இருக்கிறதுக்கான 10 அறிகுறி இருக்கும் போடா இதுக்குள்ள. நீங்கள் வந்து நைட்டு வீடியோ பார்த்து தான் போகிறேன். நீ ஆபத்துல ஓடக்கூட முடியாது. அந்த சேத்துல 4 கிலோ மாட்டிச்சு. 1 செகண்ட் பேய். பைக் அனுப்ப கூட்டம். நாய் கருத்துல மறுபடியும் ஊழ விடுது நாய். நம்ம கூட வந்து மார்கழி மாதம்ல டைம் ஆயிடுச்சு. சாரி சார், 1000 ரூபாய் கேட்குறாங்கடா. டேய் அப்புறம் 100 ரூபாவா? 100 ரூபா. அவன் செம்ம காண்டான் அதை பார்த்த உடனே. கொடுக்கலான்னு அப்படின்னு. ஏய் ஏமாத்த பார்க்குறீங்களா? ஐயோ, நல்லது செய்ய கூட லஞ்சம் கொடுக்குமா சார்? தீனாக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கோம் கைஸ். நான் மைக் மேன். மைக் மேன். என்ன பின்னாடி கரெக்டாக போகிறாங்களே இல்லை செக் பண்ணிட்டு வருவேன். இதுனா வடிவேலு. ஏய் இங்கே பாருண்ணா. நீ கரெக்டாக செய். வாங்கடா, உங்களுக்கு வேற தனியா வத்தல பாக்க தலைக்கணுமா? இந்த மஞ்சள் பை மட்டும் ஒரு அக்கில் இந்த வைக்க மாட்டார் பாக்கியில். அவ்வளோதான் கைஸ். கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது கைஸ் லாஸ்ட் டைம் விட. இப்போ மழை போச்சுன்னா அவ்வளோதான். அவ்வளோதான், ஒன்றும் கிடையாதுல. போனக்கு கூட கவர் இல்லை யார்கிட்டையும். வாட்டர் கேனில் ஓட்டை போட்டு வாட்டர் கேனுக்குள்ளே போட்டுடலாமா? ஏன் அதுவே ஓட்ட சட்டி தானே. அதுவே ஓட்ட சட்டி தானே. இந்த கம்பெனியில் உங்களுக்கு என்னடா குறை வச்சேன்? ஏண்டா ஒரு ஜட்டி வாங்க தர வைக்கலையாடா எனக்கு? அதுக்கு சொரியும் போது ஓட்டி ஆயிடுச்சுன்னா அது என்ன பெரிய புலி நகமா அவனுக்கு? அது இப்படி சொருவியா? ஜட்டிக்குள்ளே வச்சுப்பா நாங்கள். ஜட்டியே போட மாட்டேன். பட்டர்ஃப்ளை ஒயிட் கலர் 2 நாள் தெரியலடா சரியா. டேய் ஸ்ட்ரைட் இல்லடா, ஸ்ட்ரைட் இல்லடா, லெஃப்ட் தான்டா ஏதோ. இல்ல ஐயோ ஐயோ, இப்படி தானே போனோம் டீ. ஆனா ஷூராடா? ஷூர் தான்.
அது அப்படிதான் நாங்கள் போனோம். குட்டியில் போய் மாட்டீங்கன்னா போய் மறுபடியும் போய் மாட்ட போகிறோம். குட்டினா போய் அது வீடியோ என்ன ஒரு வச்சுருந்தடா. கைஸ் ஒத்தையடி பாதையை விட ரொம்ப மோசமாக சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது கைஸ். கரெக்டாக தான் போகிறோமா? நம்ம பைக் எங்கே நிற்கிறோம் சொல்ல தெரியாது நமக்கு. அங்கிட்டு இருக்கிறோம் வழி கேட்கறதுக்கு. எங்கே விட்டுருக்கீங்க? அங்கே விட்டுக்கிறோம். இது அங்கே ஒரு பையன் கூட நடந்து டிராக்டர் கூட ஒன்று போச்சு. ஆமாம் கரெக்டாக போகிறோமா தெரியலையா கைஸ். இங்கேயே 2 பிரியுது. என்னடா இது ஒன்றுமே இல்லை. அதான் வழின்னு நினைக்கிறேண்ணா. இதுவாடா? அங்கே பார்த்து தான் வழின்னு நினைக்கிறேண்ணா. நம்ம ஒரு வாட்டி நல்லா ஞாபகம் வந்துச்சு. திரும்பி ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா ஞாபகம் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி வந்து திரும்பி மறுபடியும் அதே வழியில் தானே போனோம் நம்ம. அங்கே லெஃப்ட் எடுக்க லெஃப்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து சொன்னேன்ல. கைஸ் ஜஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இவனுக்காக பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க கைஸ். ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள். அப்போ தான் பண்ண முடியும். அப்போ தான் எங்களுக்கும் தெரியும். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புரியும். கைஸ் எங்கே எல்லா இடத்துலையும் தண்ணி ஓடி இருக்கு கைஸ். இங்கே எங்கே இருந்த ரூட்டை நாங்கள் கண்டுபிடிச்சி போகிறதுனே தெரில. இங்கே எதனா ஒன்று போட்டு போகலாம். இதுதான் சத்தியமாக ஞாபகம் இருக்குது. நம்ம ரிட்டர்ன் போகும்போது இரு இதோ ஒரு லைனாக இப்படி போட்டு வச்சிடலாமா? இப்படி போகணும் ஆக்சுவலினா. இப்போ வந்த ரூட்டும் இல்லாமல் இதுதான் பெரிய வழியாக இருக்குது. அப்போலாம் போயிடலாம். வேண்டாம் விடுங்க. அப்போ சும்மா போட்டு வச்சிடலாமே. அதில் போனோம்னா நம்ம ஒரு லைன் போட்டு ஓகே. ஆரோ மார்க் போடுறாங்க. ரெடி இப்படி போட்டுடலாமா? ஆரோ மார்க் அப்படி வேணாடா. இது பார்த்தா ஆரோ மார்க் மாதிரி இருக்காங்க. ஏதோ அம்பு மாதிரி இருக்கு. இது ராஜா இவர் முன்னாடி இருப்பார். இவர் இங்கே இருப்பார். டபுள் செட் இங்கே இருக்குண்ணா. இதாங்கடா. என்னடா இது? கேவ் இங்கே இருக்கு. பொருந்த கைதோல யோ பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நம்மளே போகிறதுல போகிறான். எப்பா லைட்டாக கொஞ்சம் மஞ்சா குங்குமம் போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க. எவனுமே பக்கத்தில் அப்படியே வச்சுண்ணா கரெக்டாக இதுண்ணா. அப்படி இல்லைண்ணா. இதுண்ணா ஜட்டி போட்டுனுக்குறேண்ணா. தெரியல ஜட்டி இதுனா காலை நாங்கள் பேர் ஆகி போகிறோண்ணா. பொருளெல்லாம் ஆயுதமாக வச்சுங்க ரெடியா. எப்படி போகலான்னு ஏறுங்க. டெஃபினட்டாக ஸ்ட்ரகிள் ஆகும் கைஸ் எங்களுக்கு. கைஸ் இது எங்கெங்கேயோ கூட்டு போகுது கைஸ். இதெல்லாம் நடந்து போன பாதை கிடையாது கைஸ். தண்ணி வந்து பாதை. ஆமாம் கைஸ். என்ன இப்படி இருக்கு பண்ண? எப்படி இருக்கு பாரா? இதுதான்டா கேவு. அப்போ எந்த கிடையாதா? உண்டு நம்பர் 1 சரியே இல்லை. நான் பார்த்துலாமா? போனாடி எங்கே வந்து நிறுத்திச்சிரு பார்த்தியா நீ? பட்னர் துரா இன்னும் பக்கத்தில் தான்டா பட்னர். அதெல்லாம் ஜம்ப் பண்ண அப்படியே போயிடலாம். ஃபஸ்ட் டைமே நல்லா போயிட்டாங்க கைஸ். தெரிஞ்ச மாதிரி இந்த வாட்டி ரொம்ப சொதப்பிட்டோம். அது ரோடு நல்லா இருந்ததுண்ணா. நிறையா வேஸ் வந்து பிரிஞ்சிருச்சிங்களா. ஸோ அதில் நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ப்ளஸ் வந்து
மழை பெஞ்சதுனால எல்லா ரூட்லேயும் தண்ணி போயிருக்கு. அது எல்லாமே நடைபாதை மாதிரியே இருந்துச்சு. அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். நிறைய இடத்துல மணல் சரிஞ்சிருக்கு, நிறைய இடத்துல கேவ்ஸ் மாதிரி கிரியேட்டாக இருக்குது. பார்த்துருப்பீங்க. கேவ்ஸ் வந்து புதுசு புதுசாக வேறு உருவாகிட்டு இருக்கு. ஸோ கைஸ் இந்த ரூட்டு தான் கைஸ் முடிச்சிட்டோம். மறுபடியும் இன்னும் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது தண்ணியில் நடக்கிறதுக்கு. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கைஸ் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூப்பிட்ட வரமாட்டேன்றாங்க. நான் மேலே போயிட்டு மறுபடியும் கூப்பிட்றேன் இவங்கள. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த போகிறேன் மேலே போகிறேன். அந்த பக்கம் இருக்கா? இது வந்துட்டாரு. அப்படியே போங்க. பின்னாடி கேமரா இது இருக்கு. நான் வந்துட்டு நான் ஃப்ரீயாக நான் சின்ன சின்ன கல் போயுங்க பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் யாருன்னா இந்த சந்தல் தான் போய் ஆகணும். கேமரா கையில் வச்சுன்னு போக முடியாது. ஃபோனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் அங்கேயே உட்காந்துட்டாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் மேலே போயின்னு இருக்கிறேன். இப்போ மேலே போயிடுவேனா இல்லையான்னு தெரில. போகிறாரே காமிக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. பின்னாடி தெரியுதுங்களா ஏரி? அங்கே அதுவுங்க அதுதான் ஏரி. அந்த இடத்துல அந்த மலைக்கு முன்னாடி அங்கே தான் பைக்கு பார்க்கிங் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே ஏறிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் ஏற முடியாது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ கீழே போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். கீழேருந்து வேறு நந்து வேறு போகணுமா. கரெக்டாக அந்த வாட்டரில் தண்ணி இருக்கிற வேறு நந்து போகணும். பைக் பார்க்கிங் அங்கே தான் விட்டு வந்துடுறோம். மினிமம் 3 ஹவர்ஸ் ஆகிடும் போகிறதுக்குள்ளேயும். இது மேலே நான் ஏறினேன்னா ஏறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடும் போல். போயினே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் போகுதுன்னு பார்த்தேன். இங்கே வந்துட்ட பேர் தெரியுது. இன்னும் போகணும், இன்னும் போயினே இருக்குது. குதிக்க போகிறேன்.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், கீழே போய் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பில் பட்டனை மட்டும் அழுத்தி விட்டுருங்க. It's caught in the crossfire.